ஹாய்ங்க, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு பன்னீர் ரோஸை கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து ஒரு நாட்டு பன்னீர் ரோஸ் செடியோட கட்டிங்ஸ் கிடச்சிதுங்க. ஸோ அதை கட் பண்ணி நான் கொண்டு வந்து என்னோடய பாட்டில் நட்டு வச்சுருந்தேங்க. இந்த ஒரு குச்சியை 4 கட்டிங்ஸாக கட் பண்ணி ஆலோவேரா ஜெல்லை டிப் பண்ணி நான் இந்த பாட்டில் நட்டு வச்சேங்க. இதுக்கு நான் மேலே ஒரு தொழு உரம் கூட வைக்கலைங்க, அப்படியே நட்டு வச்சுருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் விட்டு வந்திருக்குன்ட்டு ஒரே ஆச்சரியங்க எனக்கு. பிகாஸ் இது எதனால் அப்படின்னா, இது நவம்பர் மாதம் வச்சங்காட்டி அந்த ஈரப்பதத்துக்கே நல்லா தளைஞ்சு வந்துருச்சுங்க. இந்த நாட்டு பன்னீர் ரோஸ்க்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் அது நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற இயற்கையான உரங்களை கொடுத்தாலே போதுங்க. கொழிஞ்சி இலைகள் எங்கே பார்த்தாலும் ஒரு கைப்பிடி உருவி கொண்டு போட்டு விட்டுருவாங்க. அதுவே இதுக்கு நல்ல சத்தாக இருக்குதுங்க. அண்ட் தண்ணியும் அப்படித்தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நான் பாட்டில் தண்ணி மறுபடியும் ஊற்றுவேங்க. எப்படி நல்லா க்ரோ ஆகிருக்குன்னு பாருங்கள். என்னோடய கார்டனில் வளர்க்குறது எல்லாமே முக்கால்வாசி கட்டிங்ஸ் மூலியமாக தாங்க நான் வளர்த்திட்ருக்கேன். எதுவுமே நான் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதே இல்லைங்க. வெளியே போகிற இடத்துல எங்கே ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சாலோ இல்லை நாற்றுக்கள் கிடைச்சாலோ அதை நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து என்னோடய பாட்டில் நட்டு வச்சுருவேங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி குச்சியோட கட்டிங்ஸ் கொண்டு வந்து நட்டியிருந்தேங்க. அது பாருங்கள் எப்படி தளைஞ்சு மொக்கே வச்சுருக்குங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இத்தினூண்டு செடியில் மொக்கு வச்சுருக்குங்க. இந்த பாட்டில் நான் களிமண் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நாட்டு பன்னீர் ரோஸ் கட்டிங் தாங்க. கட்டிங்ஸ் மூலிமா வளர்ந்தது தான். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு 4 பீசஸாக கட் பண்ணி வச்சேங்க. அதில் 2 பீஸு இதில் 2 பீஸ் நட்டு வச்சேன். 4 பீஸுமே சூப்பராக தளைஞ்சு வந்திருக்குதுங்க. அண்ட் மண்கலவை அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காய்கறி கம்போஸ்ட்டை நான் இந்த மண்ணோட கலந்து வைப்பேங்க. அதில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. நம்ம வேறு எந்த உரமே யூஸ் பண்ண தேவை கிடையாதுங்க. நம்ம வீட்டில் என்ன காய்கறி வேஸ்ட் இருந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இது மேலே கொஞ்சம் லைட்டாக மண் போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு 20 டேஸில் நம்மளுக்கு கம்போஸ்ட்டாக மாறிடுங்க. கம்போஸ்ட்டாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்ணாகவே தாங்க இருக்கும். நம்ம இதை எந்த ஒரு பிளான்ட் வைக்கும்போது இதில் ஒரு பங்கு நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கு நீங்கள் எந்த ஒரு உரமே கொடுக்க தேவையில்லைங்க. நல்ல ஹெல்த்தியாக வளருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பனிக்காலத்தில் செடிகள் மொரண விழுன்னு சொல்லுவாங்க. அதாவது செடிகளோட நுனிப்பகுதி சுருங்கின மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா, வேப்பம் புண்ணாக்கை வாங்கிட்டு நைட்டு ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அதை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா செடிகள் நோய்வாய்ப்படாமல் நல்லா ஹெல்த்தியாக வளருங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார்டனிங் டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.